வடகம், வேப்பம்பூ வடகம், கீரை கறியுமே மஞ்சட்டிலாம் வச்சுருக்கோம். அதோட வேறு ஒன்றுனா எங்களோட வீட்டு கருவேப்பிலை தான் நான் இப்போ பிடுங்குறேன். ஜேர்சி சோறு. ஓகே, சோறை பார்க்கவே ஆசையாக இருக்கு. ஏன் அழகுங்க அது இப்போ வந்து பூசணிக்காய் கறிக்கு கொஞ்சம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஆடிப்பிறப்பு நன்னாளில் வந்து இன்றைக்கி நாங்கள் இறந்தாக்களுக்கு வந்து சமைச்சு படைக்கிறது. அதால் இன்றைக்கி நாங்கள் மிளகறி சமைச்சு படைக்க போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதோட எங்கள் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நாங்கள் இப்போ என்னென்ன கறி சமைக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, கீரை, அடுத்த பூசணிக்காய் வேற, அடுத்தது கேரட், இல்லை பெரிய கேரட்டு, அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு, கேரட்ல ஒரு சம்பல். ஓகே, மற்ற பைத்தங்காய், மற்றது பருப்பு. ஓகே, வேற இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது பலாக்கொட்டை வந்து உடைச்சி வச்சுருக்கோம், பொரிக்க போகிறோம். இவ்வளவு தான் இன்றைக்கு வந்து எங்களை விட்ட சமையல். ஓகே, நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். முதல் வந்து நாங்கள் பருப்பையும் பூசணிக்காய் தான் அவிய வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் முதல் வெள்ளைக்கறிக்கெல்லாம் சமைச்சிட்டு தான் குழம்பு சமைக்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல பூசணிக்காயை அவிய வைக்க போகிறோம் வெள்ளைக்கறிக்கு. வெள்ளைக்கறிக்கு வந்து எப்போவுமே பச்சை மிளகாய் கூடுதலாக போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். நாங்கள் இப்போ 2 பச்சை மிளகாயும் பாதி வெங்காயம் வெட்டி போடுவோம். பெரிய வெங்காயம் தான். நாங்கள் பேண்டு வந்து வெங்காயத்தை தாளித்து எல்லா வெள்ளைக்கறிக்கும் போடுவோம். இப்போ கொஞ்சம் வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு வச்சோம். இப்போ நாங்கள் இதை தண்ணி விட்டு அவிய வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி, நல்ல பூசணிக்காய் ஆண்டபடியா பக்கண்டா அவிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி ஆணும், உப்பு அவிஞ்ச அப்புறம் போடுவோம். ஓகே, நாங்கள் பருப்பை இஞ்சால் அடுப்பில் அவிய வைக்க போகிறோம். நல்லா அவியட்டும் பருப்பு. அவிஞ்சி வேற பச்சை மிளகா வேண்டாம், இரக்கடிக்கு. இது உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்புக்கு இப்போ வந்து நான் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வைக்கிறேன். வெங்காய பருப்பும் பூசணிக்காயும் அவிஞ்ச பிறகு பாலை வெட்டி இதாக்கிட்டு உருளைக்கிழங்கு வைக்கும். தண்ணியெல்லாம் வெட்டி ரெடியாக வைக்கிறேன். அலையில அது வெங்காயம் கண்ணுக்கு வறந்துட்டு. நான் இப்போ என்ன பிடுங்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு கருவேப்பிலை தான் நான் இப்போ பிடுங்குறேன் கறிக்கு. இந்த பார்த்தீங்களோ கருவேப்பிலையே, இதுதான் நல்ல கருவேப்பிலை, சுவத்த தண்டுள்ள தான் கருவேப்பிலை. உண்மையில் நல்ல கருவேப்பிலை. இதுதான் நம்ம வந்து பிடுங்க போகிறோம். இப்போ வீட்டையே இருக்குது கருவேப்பிலை. பார்த்தீங்களோ, வந்து உள்ளி மிளகு வந்து இடிச்சு கொண்டிருக்கேன். பூசணிக்காய்க்கு உள்ளி மிளகு இடிக்கிறேன். பூசணிக்காய் நீங்க அப்படி அவிஞ்சிட்டேன், நல்ல பிஞ்சு பூசணிக்காய். அளவுக்கு மிளகறி எல்லாமே சரியான விலை. உருளைக்கிழங்கே 1 கிலோ 400 ரூபாயா. இப்போ நாங்கள் இதுக்கு தலைப்பால் விடணும். நல்லா அவிஞ்சிட்டு தலைப்பால் விடுவோம். தேவையான அளவு உப்பு, தேங்காய், அதோட வந்து இப்போ நாங்கள் தேங்காய்னா முதல் பாலை விடுவோம். அதாவது தலைப்பால்ன்னு சொல்கிறோம். முதல் பால் ஒரு கரண்டி காணும் கொஞ்சம் விடுவோம். ஓகே, பிடிச்சு வச்ச உள்ளி மிளகு. நாங்கள் கருவேப்பிலை போடையில, என்னென்னு சொன்னால் நாங்கள் தாளித்து போடுறதுக்காண்டி கருவேப்பிலை போடையில. இப்போ இதற்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி கறிக்க விட்டு இதாக்கினா பூசணிக்காய் கறி ரெடி ஆயிடும்.
பூசணிக்காய் கறி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டு இறக்குவோம். வடிவான மண் சட்டி, சின்ன சட்டி. பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் ஒரு 2 தலைப்பால் விடுவோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு வந்து நாங்கள் முதல் உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னால் பருப்பு வந்து போய் அவியாது, அதுக்காண்டி பாலை விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கருவேப்பிலை போடையில் நாங்கள் தாளித்து போடுறதால கருவேப்பிலை போடையில் இப்போ ஒரு உள்ளி மட்டும் பிடிச்சு போட போகிறோம். கொதிக்கட்டும் நல்லா. இடிச்சு வச்ச உள்ளி, ஒரு உள்ளி தோலோட தான் இடிச்சு வச்சிருக்கோம். எப்பவும் தோலோட போட்டால் டேஸ்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் எனக்கு போடையில் கொஞ்சம். ஓகே, இது நல்லா பால் கொதிச்சு வர இறக்கும். ஓ, எல்லா வெள்ளைக்கறியுமே நாங்கள் தாளித்து தான் போட்டு இறக்க போகலாம். அதனால் கருவேப்பிலை ஒன்றும் போடையில. அங்கால வந்து கீரை அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்பதான் 2 பச்சை மிளகாய் மறந்தாச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் கூட. இப்போ 2 பச்சை மிளகாய் வெட்டி போடுவோம் அவிய. வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாதபடியா பெரிய வெங்காயம் தான் நல்லா கறிக்குமே போடுறோம். நல்லா அவியட்டு, நல்லா அவியும். ஏன்னா கொஞ்சம் முத்தல் கீரை மாதிரி இருக்கு. இப்போ கீரையும் சரியான விலை, ஒரு புடி 100 ரூபா. நல்லா அவியட்டு. அதோட தேவையான அளவு உப்பையும் போட்டால் தான் இந்த கீரையோட சேர்ந்து அவியும். பேண்டு போட்டால் பேண்டு உப்பு சேர்ந்தேனும் கரையாது. அவியட்டும் சரியா. இப்போ வந்து பருப்பு கறியும் ரெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பைத்தங்காய் கறி வைக்க போகிறோம். இப்போ வந்து சட்டி நல்லா காயட்டும். இப்போ தேங்காய் விடுவோம். அளவு பெருஞ்சீரகம், வெந்தயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது இப்போ நல்லா பொரியட்டும். அதோட வந்து கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஆக பொரிய விடக்கூடாது. ஒரு அளவு பொரிஞ்சு வர பைத்தங்காயை போட்டுறணும். இல்லாட்டி வெங்காயம் கருகிடும். இந்த பைத்தங்காயம் இந்த எண்ணெயிலேருந்து அவியும் கொஞ்ச நேரம். அப்போ வெங்காயம் வந்து பக்கத்து கருகி போட்டுடும். அதால் கொஞ்சம் வதங்கினோன்னா நாங்கள் பைத்தங்காயை போட போகிறோம். பைத்தங்காயை போடுவோம். என்ன சொன்னால் இந்த பைத்தங்காய் வந்து நாங்கள் இளநி சேர்க்க போகிறோம். பைத்தங்காய் கறி, முருக்கங்காய் கறிகளுக்கெல்லாம் இளநி சேர்த்தா நல்ல டேஸ்டாக இருக்கும். என்ன செய்றீங்க? கேரட் செய்கிறேன். உங்களை வந்து பைத்தங்காய் கறியும் கீரையும் வந்து அடுப்பில் இருக்குது. நான் இங்கால கேரட்டை சீவிட்டு வச்சா கேரட் சம்மந்ததையில் முடிஞ்சிடும்.
சிலத்துக்கு மாங்காய் போட்டு சம்பளோட நல்லா இருக்கும். ஆனால் மாங்காய் இல்லையே, கடையிலையும் இல்லை மாங்காய். பைத்தங்காய் கறிக்கு வந்து இப்போ பால் எல்லாம் விட்டாச்சு, இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. நீ வத்த விட்டு ரைட்னா பைத்தங்காய் கறியும் ரெடி ஆயிடும். இங்கால சட்டி வச்சுட்டு என்ன சொன்னால் இப்போ வெங்காயம் தாளிக்க போகிறோம். தாளித்து இப்போ வெள்ளை கறிக்கெல்லாம் போட போகிறோம். அதால இந்த சட்டி வச்சிருக்குது. இப்போ வெங்காயம் செத்த மிளகா கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து வெள்ளை கறிக்கு போட போகிறோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை கறிக்கு தாளிச்சு போட்டா. இப்போ வந்து பூசணிக்காய் கறிக்கு கொஞ்சம், பருப்பு கறிக்கு கொஞ்சம், மற்றது வந்து கீரை. ஓகே, இப்போ தாளித்து வெள்ளைக்கறிக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ பைத்தங்காய் கறியும் வச்சிரக்கியாச்சு. இனி வந்து தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு வச்சா சமையல் முடிஞ்சிடும். அதோட அப்பளம் மிளகாய் எல்லாம் பொரிக்கணும். பொரிச்சா ஒரு சமையல் முடிஞ்சிடும். அது வேணும் பொரிக்கும். பயிர் வைக்க சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம். இப்போ என்னென்ன இதுக்கு வந்து பச்சரிசி சோறு. ஓகே, சோறை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதோட பச்சரிசி சோறு, கேரட் சம்பல், கீரை வெள்ளைக்கறி. கீரை வெள்ளைக்கறி பார்த்தீங்களா, எல்லாம் மண் சட்டிலாம் வச்சிருக்குது. அதோட உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு குழம்பு. ஓகே, அங்கால தயிர் இருக்கு. தயிர் இருக்குங்கால. அதோட பைத்தங்காய் கறி. அதோட பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த கறிகள்லாம். மண் சட்டிலாம் எல்லா கறியுமே மண் சட்டிலாம் வச்சுருக்கோம். அதோட வேறு என்ன, பருப்பு கறி. பருப்பு கறி பார்த்தீங்களோ, நம்பர் 1 கறி எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட வேறு என்ன, பூசணிக்காய் கறி. முக்கியமானது வந்து இங்கால வந்து அப்பளம், வடகம், வேப்பம்பூ வடகம் பார்த்தீங்களா, பலாக்கொட்டை பொரியல், மிளகாய் பொரியல். அதோட முக்கியமானது ஆடிப்பிறப்புக்கு வந்து ஆடிக்கூழ். அதோட அங்கால இஞ்சால வந்து பிடிப்புட்டு வச்சிருக்கிறோம். பிடிப்புட்டு இஞ்சால வந்து மாம்பழமும் வாழைப்பழமும். ஓகே, மற்றது கொழுக்கட்டை மோதகம். இவ்வளோதான் எங்களோட ஆடிப்பிறப்பு ஸ்பெஷல். இப்போ நாங்கள் படைச்சிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, படைக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக கொண்டு வச்சிருக்கு. நாங்கள் படைக்க போகிறோமே. ஓகே, இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பாய்.